உங்கள் சத்யாவின் தமிழ் புத்தாண்டு சூப்பர் ஆஃபர். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. வணக்கம். ஆதன் செய்திகளுக்காக நான் ஆர்த்தி. கச்சா எண்ணெய் விலை மீண்டும் அதிகரிப்பு, காரைக்குடியில் சைக்கிளில் சென்ற விஜய், அமெரிக்காவுக்கு ஈரான் மீண்டும் எச்சரிக்கை உள்ளிட்ட தகவல்கள் அடங்கிய ஒரு சிறிய தொகுப்பை இப்போது பார்க்கலாம். லெபனான் மீதான தாக்குதலை நிறுத்தும் வரை அமெரிக்காவுடன் அமைதி பேச்சு கிடையாது என ஈரான் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. அமெரிக்கா ஈரான் இடையே பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் அமைதி பேச்சுவார்த்தை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை பாகிஸ்தான் அரசு செய்து வரும் நிலையில் லெபனான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதை ஈரான் சுட்டிக்காட்டி இருக்கிறது. அங்கு தாக்குதல் நிறுத்தப்பட்டால் மட்டுமே அமைதி பேச்சுவார்த்தையில் தாங்கள் ஈடுபடுவோம் எனவும் ஈரான் தெரிவித்துள்ளது. மேலும் இதுகுறித்து ஈரானின் செய்தி நிறுவனமான தஸ்னீன் வெளியிட்டுள்ள செய்தியில், அமைதி பேச்சுவார்த்தை நிச்சயமற்ற நிலையிலேயே இருக்கிறது, எந்த ஒரு சூழ்நிலையையும் சந்திக்க ஈரான் தயாராக உள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் விரும்பும் ஒரு உடன்பாட்டுக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒப்புக்கொண்டால் மட்டுமே பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் இருக்கும், இல்லையென்றால் அமெரிக்காவும் இஸ்ரேலும் மீண்டும் தாக்குதலுக்கு உள்ளாகும் எனவும் ஈரான் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. சங்ககிரி தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் மணிகண்டன் பொதுமக்களை கவரும் வகையில் தனது பிரச்சார வியூகத்தை அமைத்திருக்கிறார். தொகுதிக்கு உட்பட்ட ஒவ்வொரு பகுதிக்கும் செல்லும் அவர் அங்கிருக்கும் மக்களை ஒன்று சேர்த்து அவர்கள் மத்தியில் உரையாற்றுகிறார். மண்ணின் மைந்தன் என்ற உணர்வோடு தங்களை நாடி வந்து இருப்பதாகவும், தொகுதியில் என்னென்ன பிரச்சினைகள் தீர்க்கப்பட வேண்டும் என்பது குறித்தும் விளக்கமாக பேசுகிறார். ஆலந்தூர், ரெட்டிப்பாளையம், சாமியார்பாளையம், கத்தேரி போன்ற இடங்களில் வாக்கு சேகரித்த அவர் அங்குள்ள ஒரு டீ கடைக்கு சென்று கடைக்கு வந்த வாடிக்கையாளர்களுக்கு டீ போட்டு கொடுத்துள்ளார். மணிகண்டனின் இந்த அணுகுமுறை பொதுமக்களின் கவனத்தை வெகுவாக கவர்ந்தது. இதேபோல் சங்ககிரி தொகுதிக்கு உட்பட்ட மேலும் பல இடங்களில் திறந்த ஜீப்பில் சென்றவாறு அரசின் சாதனைகளை எடுத்துக் கூறி மணிகண்டன் தனது பிரச்சாரத்தை மேலும் தீவிரப்படுத்தி வருகிறார். சிவகங்கை மாவட்டத்தில் பிரச்சாரம் செய்வதற்காக சென்ற தாவிக தலைவர் விஜயின் வாகனத்தில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்குடி, திருப்பத்தூர், மானாமதுரை போன்ற தொகுதிகளில் பிரச்சாரம் செய்வதற்காக சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் விஜய் மதுரைக்கு புறப்பட்டு சென்றுள்ளார். அங்கிருந்து பிரச்சார வாகனத்தில் திருப்பத்தூர் வழியாக காரைக்குடிக்கு பயணம் செய்தார். வழக்கம் போல் அவரது வாகனத்தை அணிவகுத்தபடி கட்சியினர் பின்தொடர்ந்து சென்றார்கள். வழியில் திருப்பத்தூர் அருகே உள்ள SS கோட்டை பகுதியில் விஜயின் வாகனத்தை நிறுத்தி தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை நடத்தினர். இதற்கு விஜய் முழு ஒத்துழைப்பு வழங்கினார். இந்த சோதனையில் பணம், பரிசு பொருட்கள் போன்ற எதுவும் கைப்பற்றப்படவில்லை. அதன் பிறகு விஜயின் காரை அங்கிருந்து செல்ல அதிகாரிகள் அனுமதித்தனர். மத்திய கிழக்கு போர் நிறுத்தம் குறித்த நிச்சயமற்ற சூழல் எதிரொலியாக கச்சா எண்ணெய் விலை மீண்டும் உயர்ந்துள்ளது. இதன் காரணமாக இந்திய பங்குச்சந்தைகள் வியாழக்கிழமை அன்று வீழ்ச்சியை சந்தித்தன. இதன் மூலம் கடந்த 5 நாட்களாக தொடர்ந்து நீடித்த லாப பயணம் முடிவுக்கு வந்துள்ளது. மும்பை பங்குச்சந்தை குறியீடான சென்செக்ஸ் மற்றும் தேசிய பங்குச்சந்தை குறியீடான நிப்டி ஆகிய இரண்டும் சுமார் 1% அளவிற்கு சரிவை சந்தித்தன. போர் நிறுத்தம் செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்ட அதே நேரம் லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலை அடுத்து ஈரான் மீண்டும் தனது ஹார்முஸ் ஜலசந்தியை மூடியது. இதனால் கச்சா எண்ணெய் விநியோகம் மீண்டும் பாதிக்கப்படும் என்ற அச்சத்தின் காரணமாக சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை மீண்டும் அதிகரித்துள்ளது. போர் நிறுத்த அறிவிப்பால் பங்குச்சந்தைகளில் சுமார் 17 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு லாபம் பார்த்த முதலீட்டாளர்களும் மத்திய கிழக்கில் நிலவும் நிச்சயமற்ற சூழல் காரணமாக அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். நாட்டின் முன்னணி தகவல் தொழில்நுட்ப நிறுவனமான TCS நடப்பு நிதியாண்டின் காலாண்டில் சுமார் 13,000 கோடி ரூபாய் வருவாயை ஈட்டியிருக்கிறது. கடந்த மார்ச் மாதத்துடன் முடிவடைந்த நடப்பு நிதியாண்டின் 4வது காலாண்டில் அந்த நிறுவனத்தின் நிகர லாபமான 12,224 கோடி ரூபாயுடன் ஒப்பிடும்போது இது 12.2% அதிகமாகும். ஒட்டுமொத்தமாக 2025-2026 நிதியாண்டில் நிறுவனத்தின் நிகர லாபம் 1.35% அதிகரித்து 49,210 கோடி ரூபாயாகவும், மொத்த வருவாய் 2.67 லட்சம் கோடி ரூபாயாகவும் பதிவாகி இருக்கிறது. கடந்த 2 வருடங்களாக சரிவை சந்தித்து வந்த TCS நிறுவனத்தின் பணியாளர் எண்ணிக்கை இந்த 4ஆம் காலாண்டில் புதிதாக 2,356 ஊழியர்கள் இணைப்புடன் ஏற்றத்தை கண்டிருக்கிறது. இதன் மூலம் நிறுவனத்தின் மொத்த பணியாளர் எண்ணிக்கை 6,000 நெருங்கியிருக்கிறது.
வர்த்தக சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகத்தில் பாதிப்புகள் ஏற்பட்ட போதிலும் அதன் விநியோகம் 70% அளவிற்கு தற்போது மீட்டெடுக்கப்பட்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. டெல்லியில் இதுகுறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகத்தின் இணைச் செயலாளர் சுஜாதா சர்மா, புவிசார் அரசியல் சூழ்நிலை காரணமாக எல்பிஜி விநியோகம் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறியுள்ளார். நாட்டின் எல்பிஜி தேவையில் சுமார் 60% இறக்குமதி மூலமே பூர்த்தியாகிறது எனவும் கூறியுள்ளார். இதனை கருத்தில் கொண்டே உள்நாட்டு நுகர்வோருக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு வீட்டு உபயோகத்திற்கான எல்பிஜி சிலிண்டர் விநியோகம் 100% உறுதிப்படுத்தப்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். எந்த ஒரு எல்பிஜி விநியோகஸ்தரிடமும் தட்டுப்பாடு ஏற்படவில்லை என குறிப்பிட்ட அவர், வர்த்தக எல்பிஜி விநியோகத்தில் மட்டும் சில பாதிப்புகள் ஏற்பட்டிருப்பதாகவும், அதே நேரம் சுமார் 70% அளவிற்கு அந்த பாதிப்புகள் மீட்டெடுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டத்தில் பிரச்சாரம் செய்ய சென்ற தாவேக தலைவர் விஜய் காரைக்குடி பகுதியில் சைக்கிள் ஓட்டியபடி பயணித்தார். இதனால் அவரது கட்சியினர் உற்சாகம் அடைந்தனர். இந்த பிரச்சாரத்திற்காக சென்னையிலிருந்து விமானம் மூலம் மதுரை சென்ற விஜய் அங்கிருந்து பிரச்சார வாகனம் மூலம் காரைக்குடி புறப்பட்டார். காரைக்குடியை நெருங்கிய போது திடீரென பிரச்சார வேனிலிருந்து வீட்டுக்கு கீழே இறங்கிய அவர் அங்கிருந்து சிறிது நேரம் சைக்கிளை ஓட்டியபடி சென்றுள்ளார். தொண்டர்கள் கூட்டம் அதிகமாக இருந்ததால் அவரால் தொடர்ந்து சைக்கிளில் பயணம் செய்ய முடியவில்லை. இதனால் மீண்டும் பிரச்சார வாகனத்தில் ஏறி காரைக்குடிக்கு சென்றுள்ளார். காரைக்குடி பிரச்சாரத்திற்கு பகல் 12 மணி முதல் 2:30 மணி வரை காவல்துறையினர் அனுமதி வழங்கிய நிலையில் அந்த நேரத்தை கடந்தும் விஜயால் பிரச்சார திடலுக்கு செல்ல முடியவில்லை. இதனால் கொளுத்தும் வெயிலில் ஆயிரக்கணக்கானோர் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது. காரைக்குடியில் தாவேக தலைவர் விஜய் பேசாமல் சென்றதால் அங்கு காலை முதலே ஆயிரக்கணக்கில் திரண்டிருந்த அவரது கட்சியினர் ஏமாற்றம் அடைந்தனர். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் சிவகங்கை மாவட்டத்தில் பிரச்சாரம் செய்துள்ளார். சற்று கால தாமதத்திற்கு பிறகு காரைக்குடி சென்ற விஜய் காரைக்குடி தொகுதியில் போட்டியிடும் தாவேக வேட்பாளர் பிரபுவை அறிமுகம் செய்துவிட்டு எதுவும் பேசாமல் அங்கிருந்து உடனடியாக புறப்பட்டு சென்றுள்ளார். இதனால் காலை முதல் சுமார் 4 மணி நேரமாக கொளுத்தும் வெயிலில் காத்திருந்த தாவேக தொண்டர்களும் விஜய் ரசிகர்களும் பெரும் ஏமாற்றத்திற்கு ஆளாகினர். அங்கு போட்டியிடும் தாவேக வேட்பாளர் குறித்து பேசுவார் என பலரும் எதிர்பார்த்திருந்து காத்திருந்தனர். விஜய் ஒரு வார்த்தை கூட பேசாமல் அங்கிருந்து அடுத்த இடத்திற்கு சென்று விட்டார்.